अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांदतो ज्ञान राजा सुपात्र तया दविता महापुण्यराशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वरा पुंडलिका वरदे हरि श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतनों की हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय राम राम कृष्ण हरि
सुंदरते ज्ञान उभे विटेवरी सुंदरते ज्ञान उभे विटेवरी सुंदरते ज्ञान उभे विटेवरी
कृष्ण हरि जय जय राम 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 कृष्ण हरि जय जय चित्ती तुझे पाय डोळे रूपांचे ध्यान चित्ती तुझे पाय डोळे रूपांचे ध्यान चित्ती तुझे पाय डोळे रूपांचे ध्यान चित्ती तू पाय डोळे रूपांचे चित्ती तुझे पाय डोळे रूपांचे चित्ती तुझे पाय डोळे रूपांचे अखंडमुखी नाम
आता नक देऊ
तुकाराम महाराज की प्रेमिकेंद्र सुंदर महाराज की राधा महाराज की अब्बा महाराज की बाबा महाराज की तुकाराम गणपति महाराज की सुभाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतों की ஒரு அழகான ஜெகத்குரு துகாராம் மகாராஜனுடைய கீர்த்தன். அவரோடது எல்லாமே ரொம்ப ஆழமாகத்தான் இருக்கும். இதுல ஆழத்தோடு ஒரு அழகும் இருக்கு. அது என்ன மகாராஜ் ஆழத்தோட அழகு? அழகு எங்கே இருக்கு? என்ன இருக்குன்னா, யாருமே கேட்க முடியாத விஷயங்களை கேட்கிறார். நரனா ஜென்மா எடுத்த வழக்கு இப்படி எல்லாம் கேட்டா ஒன்றும் கிடைக்காது. கேட்டுட்டு கேட்டுட்டு உச்சித்த தேக்கரா பாத்துக்கோப்பா, எது உச்சித்தமோ பாத்துக்கோ. நான் பாட்டு கேட்பேன் சொல்லிடுறார் அவரே. நான் ஒரு குழந்தை மாதிரி, நீ பாலாச்சி சிந்தானா குழந்தை என்னோட கேட்கலாம் இல்லையா? அடிக்கடி சொல்லுவோம், அது உடம்பு சரியில்லாத போது ஐஸ்கிரீம் கேட்கும், கொடுக்க முடியுமா அம்மாவால? நீ பாத்துக்கோங்க. களவல்யாச்சி ஜாதி, நீ பாலாச்சி சிந்தா, நீ அம்மா. பிரதிபலன் எதிர்பார்க்காத வரும் சுமந்து போட்ல கஷ்டப்பட்டு என்னை சுமந்து, அந்த களவல்யாச்சி ஜாதிக்கு ஏகப்பட்ட நிரூபணங்கள் இருக்கு. நமக்கு நிரூபங்களுக்கு அவகாசம் இப்ப இல்லை, அதனால அது கிடையாது. அது ஒரு விஸ்தாரமான ஒரு கீர்த்தன் பாவத்துல தான் நான் அனுபவிக்க முடியும். பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு ஜாதின்னு வச்சிருக்காரு அம்மாவை ஜெகத்குரு துகாராம். அவளுக்கு பேர் களவல்யாச்சி ஜாதின்னு பேர். குழந்தைகளை எல்லாம் உற்பத்தி பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா, அதுகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வா, சண்டை போடுவா, எல்லாம் பண்ணுவா. என்ன பண்ணாலும் அந்த குழந்தைகள் நன்னா இருக்கணும், அந்த குழந்தைகளுக்காகத்தான் இவ்வளவு பண்றாங்கிறத தான் வெளியில காமிச்சுக்கவே மாட்டான். குழந்தைகள் புரிஞ்சுக்கலாம், புரியாட்டா இல்ல, தெரியாது நமக்கு. இவ்வளவையும் சொல்லிட்டு எல்லா கருவிலையும் முக்கியமான விஷயங்களை 3 விஷயங்களை முன்னிறுத்துறார். சித்தி துஜே பாய டோளே ரூபாச்சே ஞான அகண்ட முகி நாம. சாதாரணமாக தான் கேட்கிறோம், நாம எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் இதுதான் நம்ம கேட்கிறோம். நமக்கு இதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம், ஏன்னா எல்லாம் கொடுத்துருக்கான். ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் ஏன் கேட்கிறார்? நமக்காக பின்னாடி கேட்கிறார். அவருக்கு எதெல்லாம் கேட்கல, அவருக்கு ஏற்கனவே வைகுண்ட பிராப்தியே கிடைச்சாச்சு, அதோட என்ன கிடைக்கும்? நரன்னு ஒரு சொரூபத்தோட வந்து இந்த பூமியில இறங்கிட்டாக்கா அவனுக்கு யாருக்குமே வந்து இந்த சரீரத்தோட போறக்கூடிய ஒரு பாத்தியதை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, சரீரத்தோட போகக்கூடிய பாத்தியதை இல்லாத பொழுது சில விஷயங்களை முன்னிறுத்துறார். நிறைய விஷயங்களை முன்னிறுத்துறார். இந்த கீர்த்தன்ல, குறிப்பிட்ட கீர்த்தன்ல சில விஷயங்களை முன்னிறுத்துறார்.
विठ्ठला चित्ती तुझे पाय डोळे रूपांचे ध्यान अखंड मुखी नाम तुमच्या वर्णावे गुण अप्पा एक एक तुमा मागतोमी दादना मागता 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 अभंगம்னா கேக்குது மாகண அபங்கம்னு சொல்லி தனியா ஒரு நாளைக்கு வச்சுப்பா பார்க்கற யாத்திரையெல்லாம் போகும்போது அடி கேக்குது எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் அந்த வேணும் வேணும்னு கேக்குறதுல ரசனையை கேட்கும்போது தான் ஒரு இடத்துலயும் நம்ம கேட்கறது எதுவுமே வராது இங்க கேட்டிருக்க கேட்டதால மாகண அபங்கம் வந்திருக்கு மாகதோமி தாத்தார நீ தாத்தார நீ பாளாச்சி சிந்தா பெரியவரா இருக்கும்போது அந்த அபங்கம்லாம் எழுதியிருக்காரு நீ பாளாச்சி சிந்தா என்னுடைய சித்தம் குழந்தையினுடைய சித்தமா இருக்கிறனால நீ படி அளக்கிறவன் தாத்தார உலகத்துக்கு படிக்கணும் கொடுங்கிறார் இதை உன் குண்டலங்கள் அணிஞ்ச காதுல போட்டு வச்சிருக்கேன் வா அப்படிங்கிற சார் உங்க காதல போட்டு வச்சிருக்கேன் பார்த்து பண்ணுங்க கூடவோ கொச்சதா பண்ணுங்க ரொம்ப முடியல சம்சாரம் தாங்கவே இல்லை சம்சாரம்ன்ற போட்டு அப்பப்போ முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் போயிட்டு இருந்தது முக்கியமான சுழல் வரும்போது பிரச்சனையா இருந்தது இப்போ தடிக்கு விழுந்தா காத்தால மத்தியானம் ராத்திரின்னு 24/7 பிரச்சனையா இருக்கு பார்த்துக்கோப்பா குண்டலீவ ஜானே மஜா நமக்காக பண்ணின அவங்கம் குண்டலீவ ஜானே மஜா போலோனி ஆத்தா நீயோ கடவல்யாச்சி ஜாதி நானோ பாளாச்சி சிந்தா இவர் பாளாச்சி சிந்தாவே கிடையாது நம்ம வரும் நமக்கு தான் இந்த அவங்கமே அவர் துக்காராம் மகாராஜுக்கு இந்த அவங்கமே கிடையாது கேட்டா கூட கிடையாது நமக்காக பிராணனை விட்டு ஜீவனை விட்டு கதறி கொடுத்திருக்கார் அதனால நமக்கு உண்டு இந்த அமகம் இந்த மாகணாமகம் நமக்கு உண்டு எங்களுக்கு கொடுப்பான் எங்களுக்கு கொடுப்பான்னு சொன்ன உடனே விட்டலனை பார்த்து நிறைய விஷயம் கேட்டார் அவர் முத்திரையில சொல்லும் பொழுது ஏன் முத்திரையை முதல்ல எடுத்துக்கிறோம்னாக்க அதுல அந்த ஆழத்துக்காக எடுத்துக்கிறோம் துகாமணி நக்கா ஆத்தா தேவ அந்த அந்த உணர்வு நமக்கு வரணுங்கிறத சொல்லிட்டு ஜாடையா நகர்ந்து விட்டுறார் எனக்கு உன்னை தவிர வேற எந்த உணர்வுமே கிடையாதுப்பா அதாவது அவன் தானே எல்லாமே விட்டலன் வரும்பொழுது நாம என்ன எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு ஆவாகனம் பண்ணிக்கணும்னாக்க நீ என்னெல்லாம் தெய்வம் சொல்ல போறியோ உனக்கு தெரிஞ்சது தெரியாது புரிஞ்சது புரியாது எல்லாம் அவன்தான் அப்போ அவன்கிட்ட நக்கா தேவ அந்தம் எனக்கு உள்ளுக்குள்ள யாரும் இல்லைன்னு நமக்காக சொல்றாரு அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா சந்தர்கள் சாதுக்களுக்கு உன்னை விட்டா யாருமே இல்லை அவளுக்கு ஏன் அவளுக்கு யாருமே இல்லைன்னா இத்தனை படை போல இருக்க சந்தர்களுக்கு என்னென்னலாம் ஓடி 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 பண்ணிருக்க நீ கேட்காதே பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுல நமக்காக கேட்கிறார் அவருக்கு இல்ல அதனால சொல்றாரு துகாமணி அத்த நக தேவ அத்தர அது சொல்லும் பொழுது ஒரு அழகான பதத்தை முன்வைக்கிறார் அந்த கவித்துவத்துல ஆழம் வைக்கிறார் நக்களே ஒண்ணும் கிடையாது புடே அதை தவிர ஒண்ணும் கிடையாது காய என்னன்னு தெரியாது அதை தவிர ஒண்ணும் தெரியாது நக்களே புடே காய அதை தவிர அது உள்ள அதை தவிர ஒண்ணும் தெரியாது கைசா எப்படி தெரியாது ஆத்தா நக தேவு அந்தர நகளே புடே காய கைசா ஹோயில விசாரம்னா விசாரம் பண்றது அப்ப பிக்ஸ்டு என்டிட்டியே வரலன்னு சொல்லுவோம் அதாவது இதுதான் எனக்கு ஸ்பஷ்ட சாங்கா உனக்கு என்ன வேணும் ஜீவனம் கஷ்டப்படுறதா செல்வம் வேணுமா 16 பெற்று பெருவாழ்கன்றது வாத்தியார்கள் சாதாரணமா சொல்றது உனக்கு உண்மையிலேயே வேணுமா துக்காராம் மனுஷன் எனக்கு தெரியாது அவாவா சாதுக்கள் கேட்கறத கேட்டுக்கிட்டோம் பட் அவ கேட்கறத கொடுங்குற விட்டலா அவ கேட்கறத கொடுங்குறார் வாயால சொல்லணும்னு அவசியம் இல்லை அவ மனசுக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியும் ஏன்னா நீ அம்மாக்கு குழந்தைக்கு மனசுல என்ன ஓடுறது கண்ணு ஜாடையிலேயும் தெரிஞ்சுப்பா மூஞ்சி சிடுங்கர்லேயும் தெரிஞ்சுப்பா என்ன கஷ்டம் தெரிஞ்சுப்பா எல்லாம் உனக்கு தெரியும் நீ பார்த்துக்கோ எல்லா குழந்தைகளையும் ஒரே தராசுல தான் வச்சுப்பா ஆனா நீ போகும்போது எந்தெந்த குழந்தைக்கு எது எப்பொழுது எப்படி எவ்வளவு தேவைன்னு உனக்கு தான் தெரியும் அதைத்தான் அவர் சுருக்கமா வச்சு அவ்வளவு அழகான பதம் உச்சிதத்தைகரா அந்த ஜீவனுக்கு எது உச்சிதம் அது கொடுக்க தாங்க முடியாத கொடுத்தா அதுலயே அது பிரச்சனை வந்துடும் என்ன ஆச்சு அப்படின்னா ஏகப்பட்ட செல்வம் அவர் முட்டி மோதி தள்ளிட்டு போயிடுத்து அப்படின்வா என்ன சார் விளையாட செல்வம் மோதி எடுத்து தள்ளி போய் ஆமா சார் புயல் வர மாதிரி செல்வம் அவர் திக்கு முக்காடி போயிட்டாரு அப்படின்னா
ஹாஸ்யத்துக்காக அவன் என்ன சொல்றான், அதனால ஒரு 2 நாளைக்கு டெம்பரரியா ஐசியூல இருக்கா அப்படின்னா, ஐசியூல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க ஒன்னா 1 மாசம் கூட வச்சுட்டு ரெஸ்ட் அண்ட் ரெக்யூபரேஷன்ல வச்சுக்கலாம். காரணம் என்ன, யார் கொடுத்தா இவ்வளவு சமாச்சாரத்தினாக்க, தாத்தார். ஏகதோ தாத்தார், the one without the second, விட்டல். அப்படிதான் விட்டலனுடைய பாவம் வரணும்ன்றதை நமக்கு எடுத்து காட்டுறார். அதுதான் சொல்றார். அதனால சொன்னார் கடைசியில, நக்களே புடைய காய கைசா அவையில விசாரணை. இந்த விட்டலனுடைய நாமத்தை நீ சொல்லு, விட்டலனுடைய ரூபத்தை ஆசிரியம் தான் அதையே நினைச்சுன்று பார்த்தோடனே சந்தோஷப்படு. ரூபம் நின்னதுன்னா பரவாயில்ல, ரூபம் நிக்கல, லேசா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சலனம் வந்து நின்னா மாதிரி திரும்பி கிட்ட பார்த்த உடனே அப்படி தப்பு இல்லை, பண்ணு, உன்னால முடிஞ்சதை பண்ணு. நீ அவர் பின்னாடி போனேன்னா அவர் ஒன் பின்னாடி வருவார். அவர் ஒன் பின்னாடி போனா யாரெல்லாம் வருவாங்கன்னா சந்தர் படையே வரும். விட்டால 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 சந்தர் படையே வரும் அவன் பின்னாடி. வேற என்ன உனக்கு சொல்லவே சொல்றாரு. நான் எதுவுமே சொந்தமா ஒரு கருத்தும் கிடையாது. துக்காராம் மகாராஜ் என்னை ஆட்டி படைக்கிறார். என்னுடைய சித்தத்துக்குள்ள போய் சித்தி துஜே பாய தோளே ரூபாச்சே தியான சொல்லுங்கிற சொல்லிட்டேன். என் கடமை சொல்ல விட்டு சொல்லியாச்சு. அப்போ உடனே சொல்லித்தர நிரூபணம் அவங்க சொல்லித்தர, நீ என்ன பண்ணணுங்கிறது சொல்லித்தர. விட்டல கீதி காவா விட்டல சித்தி தியாவா, விட்டல கீதி காவா விட்டல சித்தி தியாவா, விட்டால கீதி காவா விட்டால சித்தி தியாவா, விட்டால கீதி காவா விட்டால சித்தி தியாவா, விட்டல சரணத்துல ஆனாதாஞ்சா பந்து விட்டல கிருபா சிந்து, ஆனாதாஞ்சா பந்து விட்டல கிருபா சிந்து, ஆனாதாஞ்சா பந்து விட்டல கிருபா சிந்து, ஆனாதாஞ்சா பந்து விட்டல கிருபா சிந்து,
लागली समाधी विठ्ठल नामे विठ्ठल गीती गावा विठ्ठल गीती गावा विठ्ठल गीती गावा विठ्ठल गीती गावा ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் சொல்லி கொடுக்கிற நமக்கு விட்டல கீதி காவா விட்டல 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 உமா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரு ஒரே அபகத்திலேயே. பாட்டு பிடிக்கும், கேசவராஜா காவும் பிரீத்தி. விட்டல், கேசவன், நாராயணன், மாதவன் போய் வழங்கலாம் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் நடக்கும். அதனால பாட்டா பாடணும். நீ வச்சனமா பாடினா அவர் சந்தோஷப்படுவார். பாட்டா பாடினா பிரம்மானந்தத்தை அவர் பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறுத்தியம் வரும். சொல்ல ஐயா நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்கா எப்படி வந்ததுன்னா ஆயிடுவான். ஆடாத இருக்க முடியாது சுவாமியா. பிரத்யேகமா ஆடுறதுக்காக ஒரு அவதாரம். அப்படிதான் இந்த பஜனையினுடைய பாவமே வந்தது. அதனாலதான் பஜனைன்னா பாடணும், நாமாவளி ஆடணும், தாள வாத்தியங்கள் கரகோஷத்தோட பண்ணணும், தலகா தெரியாத நிர்த்தியம் பண்ணணும். காரணம் என்னன்னா வைகுண்ட பிராப்திய போக வேண்டிய நிலை. மறந்த உடனே திருப்பி நாம சாதாரண நரனா இருக்கும், கேட்கறதெல்லாம் கேட்காத மறந்து போயிட்டவங்க. நீ கவலைப்படாத, உனக்கு என்ன பெருசா ஆகணும், நான் எல்லாம் கொடுத்துருவேன். நீ கேட்கறது ஒண்ணு அவுட் ஆஃப் த லிஸ்ட் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கொடுக்கதான் பார்ப்பேன். இந்த அனுபவங்களை சுமந்துட்டு போய் இது கிடைக்காதுன்னு நான் விட்டேன். அதனால நான் அவனை தடுக்கல. இந்த அனுபவங்களும் உனக்கு கிடைக்காது, மிச்சதெல்லாம் கிடைச்சிருப்பாங்க. இந்த உலகத்துல கிடைக்காதது எதுவுமே கிடையாது. சொக்காவளா சொல்றியா, இந்த ஜெகம் வெறும் பசார். அது எல்லா ப்ராடக்டும் அவைலபிள், இன்க்ளூடிங் ஃபாதர் அண்ட் மதர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட். பாரிதுர்லப சந்த ஜனன் சொல்லி கொடுக்குறாரு. சொல்ற அந்த சந்தர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கிறது நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஒன்று அப்படியே ஒவ்வொரு ரோப்பா விட்டுட்டே இருக்க. முடிச்சா போடுவா இல்லையா, போட்டு ஸ்லிப் ஆகாத அங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து ரோப்பை போட்டு முடிச்சா போட்டுருக்கான். எந்தெந்த குழந்தை ஏற முடியுமோ ஒவ்வொன்றா ஏறி வரட்டும். கால நேர அவகாசத்தை பத்தி கவலைப்பட வேண்டாங்க. நீ அப்படி ஒரு ஜென்மா உனக்கு கொடுத்த வாயில நாமம் வந்து அதனால உனக்கு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்க. நீ எதை பத்தியும் வெசனப்படவே வேண்டாங்கிறான். நாம் அடிக்கடி சொல்லுவோம் துகாராம் மகாராஜ். அதனாலதான் சொல்றார், உன்னுடைய அவர் சொல்றதுல இருக்கிற ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த அபகத்தை நம்ம பிரயோகம் பண்றோம்.
विठ्ठल गीती गावा, विठ्ठल चित्ती ध्यावा, विठ्ठलोबा பகாவா விட்டல் அவனுக்கு கிருபை பண்றதுக்காக தான் நீ போய் பாரு அப்படிங்கிறார். பாட்டு சந்தோஷமா பாடுகிறார். நீ சொல்லவே வேண்டாம், அவனுக்கு தெரியும் அனாதான்ச்சா பந்து, நீ அனாதா அவன் பந்து, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உனக்கு அவன் கிருபா சிந்து உன்னுடைய அந்த அந்த பவசாகரத்தை துண்டா போயிடும். தோடி பவ பந்து யம பாசத்தையும் சேர்த்து சொல்றாரு. கேட்டுட்டு தான் வருவான் யமன். நாமம் சொல்லிட்டேன்னா வருவான், எல்லாருக்கும் வருவான். ஏன் வரணும்னா இது ஒரு சுழற்சி, இது முடியணுது. அது பாட்டு போயிட்டே இருந்தா அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்க வேண்டாமா, எல்லாம் நடக்க வேண்டாமா, இதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமும் இல்லை. சொல்லிட்டு ஒரு வாணி கொடுப்பாங்க, சொல்லிட்டு வருவான். அவன் அழகா பண்ணுவான். நாமம் சொல்வாளுக்கு எல்லாமே அழகா இருக்கும், மாலை தொடுத்தாப்புல இருக்கும். அவ்வளவுதான். அது போல அதான் நமக்கு ரொம்ப நாள் தான் நிறைய சிரமங்கள் இருக்குது. எல்லாரும் வரணும். வயசாகதான் நாமளா நினைச்சுட்டு இருக்கோம். நாடி நரம்பெல்லாம் ஆடி போகும் பொழுது இது இன்னும் என்ன எத்தனை நாள்பான்னு ஒரு நாள் கேட்க வேண்டிய நிலம் வரும். அது வரத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. அப்படியே ஸ்பெல் பவுண்டா நன்னா இருக்கும் போதே அப்படி ஒரு ஃபிளைட்ல ஆக்ஷன் பண்ணி அதான் அவர் சொல்றாரு. விட்டலாச்சே நாம கேதாஞ்சாலே சுகன்ற விட்டல குணரிதி விட்டல சர்வ சித்தி. இந்த சமாதின்னு ஒண்ணு கிடைக்கும் இல்லையா, வெறும் நாமத்திலே கிடைக்கும். லாகலி சமாதி விட்டல நாமம். கேதாஞ்சாலே சுகன என்ன சர்வ சுகம். அந்த சுகத்தினுடைய ஆகரம் அவன். நாமம் சொல்றான், நம்ம ஒண்ணு கேட்க வேண்டாம். கேட்டா தப்பும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேட்கணும்னு ஆசை தாராளமா கேட்கலாம். ஏன் உன்னை கேட்க விடுறது இல்லைன்னா பகவான் கேட்டுட்டு உனக்கு கிடைக்கலன்ற ஒரு அர்ஜுன் வந்துடும். உனக்கு அது வரவே கூடாதுன்றதுக்காக உன்னை கேட்காத பார்க்க. ஏன்னா சில சமயம் தேவையில்லாத இடம். இந்த எறும்பு சொல்லுவா, ஒரு சிறுகதை தான், அல்ப நிரூபணம். அது தபஸ் பண்ணித்தான். தபஸ் பண்ண உடனே வந்தாராம் பகவான், என்ன வேணும் உனக்கு? எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளக்கிறேன், உனக்கு என்ன குறை? எனக்கு ஒரு குறை இருக்குன்னா அது என்ன கேட்கணுமான்னா, நான் கடிச்சு எல்லாரும் சாகணும்னு சொல்லணுமா. அந்த வார்த்தையே இந்த சத்பாவத்தை யூஸ் பண்றதுக்கு க்ஷமா பண்ணிக்கணும். ஆனால் அது சொன்னாதான் ரசனையா இருக்கும், ஆழமாகவும் இருக்கும். பட் பார்த்தா பகவான் இதற்கே இந்த விபரீதமான ஆசையை சொல்லிட்டு அது கடைசி நேரத்தில் சொல்லும் பொழுது லேசா அப்படி ஒரு அசைப்பு அசைக்கிட்டான். உடனே சொல்லிட்டு நான் கடிச்சு நான் சாகணும். அதனாலதான் எறும்பை போய் நம்மளை கடிச்ச உடனே நம்மளை அறியாத ஒரு நிமிடம் அந்த நிமிடங்களுக்கு தாங்குவா நம்மளுடைய நமக்கு வலியாக நிமிடுறோம். அது கேட்ட வரம் என்ன? நான் கடிச்சு நான் உடனே டிசப்பியர் ஆனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ப்ரமோஷன் அடுத்த ஜந்து, அதை விட உயர்ந்த ஜந்து. அப்படி புரிஞ்சுக்கணும். இதை நமக்கு சந்தர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். அதனால அவர் சொல்றார், விட்டல குணநிதி விட்டல சர்வசித்தி லாகலி சமாதி. எப்போ வருங்க சந்தர்கள் சொல்றதை கேட்டுக்கிறதா கண்டிப்பா சமாதின்னு தனியா போய் உட்காரலாம் ஒண்ணும் வேண்டாம். சந்தோஷம் ஒரு தட்சணம் கிடைக்கிறது இல்லையா, அது சமாதி நிலை தான். அந்த சமாதி நிலையை நீடிக்கிறதுக்கு நம்ம கிட்டையும் கைவல்யம் இருக்கு. நம்ம பிரதிகை எடுத்துட்டு அது முயற்சி செய்ய வேண்டாம், செய்யணும் இல்லையா. அந்த சேலஞ்ச் தானே வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங். எப்ப நம்ம உட்காந்து இருந்த எனக்கு இயக்கம் இல்லாத போய்விடாது இல்லையா. ஆக்கல் அழித்தல் படைகள் அவனே வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த நாமத்தை எடுத்துட்டு போகணும், நாமத்தை சொல்லணும், நாமத்தை ஒண்ணு இதை சொன்னால் இத்தனை ஒரு பலன்கள் இருக்கு அப்படிங்கிற சொல்றதுனால நான் ஒரே ஒரு சின்ன இன்னும் குட்டி அபங்கம் உள்ள ஒரு கழிவை மட்டும் சொல்ல போறோம். அதை சொல்ற, அப்பா உன்னை நான் எப்பவுமே, நீ எனக்கு எப்பவுமே என்னுடைய கண்கள்ல தெரிஞ்சுட்டே இருக்கணும். நான் நினைச்சா என்னுடைய ஹிருதயத்துல எப்பவும் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற. துஜே பாயும் சுக சர்வாயிரம் நாமாக ஆணிக்க காகி. நான் என்னது கேட்கணும்ன்ற, நான் என்னத்து கேட்கணும் சுகாராம் மகாராஜ் சொல்றதா நினைச்சு ஏமாந்து போடுறது. நான் என்னத்துக்கு கேட்கணும்னு நீங்க புரிஞ்சுக்குவோன்னு சொல்ற. சதா மாஜிடோ சடோ துஜி மூர்த்தி रुकुमाई चापती सोयरिया 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 सादा माजे डोरा सरो तुझी मोती रुकुमाई चापती
जगद्गुरु तुकाराम महाराज कुंडली व जाणे मजे बोलो नी आता कळव्यावी तैसी मी बाळाची तुला अरे नकडे पुढे काय कैसा होईल विचार ఒకటే என்னது விசாரம் பண்ணணும்னு முடிக்கிறார் அவங்க துஜே பாயு சுக சர்வ ஆகினா அந்த விடுகதை அவரே விடுவிக்கிறார் எதை வேணும் அதை வேணும் கேட்கணும் அப்படின்னு மாகனா அவங்க சொல்லி கொடுத்தாலும் கேட்கிற துகாமணி மாஜே எனக்கு நாமாகிய ஆணிக்கு கடைசியில அப்போ பெரிய முத்தாய் வைக்கிறார் எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஏன்னா எல்லாம் உன்னுடைய திருவடியில் இருக்க அத்தனை சுகமும் அப்புறம் எனக்கு என்னத்துக்கு ஒண்ணு என்ன வேணுமோ நான் எடுத்துக்கிறேன் ஒண்ணுங்கிற திருவடியை கேட்கிற பெரிய சமாச்சாரம் பெரிய அடி கிடைச்சிடும் திருவடி கிடைக்காது திருவடிக்கு அத்தனை சமாச்சாரம் திருவடிக்கு தான் சூட்சமே இருக்கு நம்மளுடைய சனாதன தர்மத்தோட சூட்சமம் பூரா திருவடி தான் திருவடியை பிடிச்சுக்கணும் அவ்வளவுதான் நம்ம வேற எதுவுமே வேணும் அந்த பாவத்தை நமக்கு கொடுக்குறாரு அதுக்கு நிறைய சொல்லிட்டார் அவர் திருவடியை பிடிச்சுக்கோன்ட்டார் இதுக்கு மேல என்ன விட்டலாம் சொல்ல முடியும்னா நாம சொல்லும் போது சொல்லியிருக்கோம் இல்லையா சாதுக்கள் இதை விட என்னப்பா சொல்லிடுவான்னு விட்டலன்னே கேட்க சொல்றோம் இதை விட என்ன சொல்ல முடியும் நான் பாத்துக்கிறேன் விட்டால 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 अपराध केले जरिपालकानी क्षमा करावे जगपालका उपासनेला दृढजालवावे संताची सदालवा सत्कर्म योगे वैगालवावे सभामुखी मंगल बोल जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर जय जय रघुवीर समर्थ देव Thank you.
डमरू बोलती टाळ मृदंग करी नाना ध्वनी वाजे. डमरू बोलती टाळ मृदंग करी नाना ध्वनी वाजे. हो डमरू बोलती टाळ मृदंग करी नाना ध्वनी वाजे. डमरू बोलती टाळ मृदंग करी नाना ध्वनी वाजे. नाना ध्वनी वाजे. आवडाची भूषण अहो उदयनार गजनी. आई बाहुली नयनी स्वतला उमीरा देवी. आई बाहुली नयनी स्वतला उमीरा. आई माऊली नाने सोडला उमीरा. उदे गांबे उदे गांबे उदे गांबे गांबे उदे गांबे उदे गांबे उदे गांबे उदे. 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 उदे गांबे उदे गांबे उदो 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 बाई. उदे गांबे उदे. उदे गांबे उदे. उदे गांबे उदे. उदे गांबे उदे. उदे गांबे उदे गांबे उदे गांबे उदे गांबे उदे गांबे उदे गांबे उदे. उदे गांबे उदो बाई. महिषासुराची मारुनी अंबे पैसे सिंहावर. अंबे पैसे सिंहावर. मातृलिंग गदाई उजवी गड. दैत्याची मारुनी भक्त रक्षिते तरी उभे आपुल्या पायी. प्रतापे थोर तू अंबाबाई. प्रतापे थोर तू अंबाबाई. कुसुमी वादळ केसरी मुन्ना जोडीने मुंडे दार. कनवरी सरित सारी हार. मंगळसूत्र कनपालईत जला गजेनी काळ. काळी कुंकू देवीये केसर. आधी हातकण जळे काकडा डोळे कमली जनाबाई. प्रतापे थोर तू अंबाबाई. प्रतापे थोर तू अंबाबाई. शुक्रवारी निघण्याद्वारे माझ्या गजर. लडकली लाड ते सुंदर. साधू संत अवघे मिळूने काही तुझिया चरणी. बोलती जय अंबे करुणी. अक्षर अक्षर भुवनी आली कणवण भासी आई. प्रतापे थोर तू अंबाबाई. प्रतापे थोर तू अंबाबाई. प्रतापे थोर तू अंबाबाई. प्रतापे थोर तू अंबाबाई. बाबाई माता की जय. जय सुखकर्ता दुःखहर्ता वार्ता विघ्नासी. पुरी प्रेम कृपाचे आजी. सर्व
पांडुरंग हरि पांडुरंग हरि भारत माता की सनातन धर्म की सर्व संतानों की समस्त सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि सन्तु हरि ओम।